கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கொத்துவா பள்ளி வாசலில் ரமலான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக அக்கட்சியினர் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக காரில் வந்த நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு நோட்டீஸ் கொடுத்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். பதிலுக்கு ஆர் ராசா கை கொடுத்து தனது வாழ்த்தை கூறினார். விருதுநகர் மாவட்டம் சிந்துவம்பட்டி பகுதியில் கரிமூட்டம் தொழில் செய்து வரும் தொழிலாளர்களிடம் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் வாக்கு சேகரித்தார். பட்டு துணி விரித்து அதில் அமர்ந்திருந்த ராதிகாவிடம் பெண் தொழிலாளர்கள் தங்கள் குறைகளை கொட்டினர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி வேந்தோனி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள பெண்களுக்கு குடத்தில் தண்ணீர் பிடித்து கொடுத்து ஆதரவு திரட்டினார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் தேவக்கோட்டையில் வாக்கு சேகரிக்க வர இருந்த நிலையில் எம்எல்ஏ மாங்குடி ஆதரவாளர்களுக்கும் உள்ளூர் காங்கிரசார்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உருவானது. இதையடுத்து பிரச்சாரத்தை ரத்து செய்த கார்த்திக் சிதம்பரம் மறுநாள் மீண்டும் வர இருந்தார். அப்போதும் இரு தரப்பினருக்கும் கோஷ்டி மோதல் உருவானது. இதனால் தேவக்கோட்டை கண்ணங்குடி பகுதிகளில் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கரூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கருப்பையா கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது மண்மங்கலம் பகுதியில் இறகு பந்து விளையாடி உற்சாகப்படுத்தினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.